வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் பத்ரிகா. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வியூவர்ஸ், பேஜ், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் நன்றி. நம்ம சேனல்ல நல்லா ரீச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சந்திர அதியோகம். சந்திர அதியோகம்னா என்ன? பொதுவா சந்திரன், ஒரு ஜாதகத்துல சந்திரன் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், நம்மளுடைய மனசை குறிக்கக்கூடிய கிரகம், தாயார் காரகன், மனோகாரகன் இல்லைங்களா? இந்த சந்திரனுக்கு வந்து டபுள் ஆக்சன், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் சொல்லி ரெண்டு வேடம். முதல் 15 நாட்கள், அதாவது முதல் 15 திதிக்கு அவர் வளர்பிறையா இருப்பாரு. அடுத்த 15 திதியில அவர் தேய்பிறையாகி அமாவாசை சந்திரனா இருப்பாரு. சூரியனோட நெருங்கி ஒரே கட்டத்துல போய் அவர் அமரும் போது அமாவாசை சந்திரன் ஆவாரு. அதே மாதிரி சூரியனுக்கு 7ஆம் இடத்துல, சமசப்தமாக 7ஆம் இடத்துல இருக்கிறது அவர் பௌர்ணமி சந்திரனா, நல்ல ஒளி பொருந்திய சந்திரனா இருப்பாரு. சரிங்களா? இந்த ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறவர் வந்து குருவை காட்டிலும் சுபரிலும் சுபர். சரிங்களா? நல்ல ஒரு ஒளி பிரகாசமான அந்த சந்திரனுக்கு தான் நின்ற வீட்டில் இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. சரிங்களா? இந்த சந்திர அதியோகத்துல அமர்ந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும். 6, 7, 8 சந்திரனுக்கு 6, 7, 8 இது வந்து வளர்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா இருக்கு. சரிங்களா? சூரியன்ல இருந்து கரெக்டா சமசப்தமா 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்றது. இதுதான் வந்து பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன். இந்த சந்திரனுக்கு 6, 7, 8ல குரு, சுக்கிரன், புதன் இவங்க இருந்தாலும் இந்த யோகம் அற்புதமா வெளிப்படும். இந்த சந்திர அதியோகத்துல இருக்கிற கிரகங்கள் சுபத்துவப்படுத்தப்பட்டு நல்ல பலன்களை செய்யும். சந்திரனுக்கு 6, 7, 8ல வளர்பிறை சந்திரனா இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிகள். அந்த திசையும் வந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா சந்திரன் எந்த ஆதிபத்தியம் வாங்குறாருங்கிறது நம்ம பார்த்துக்கணும். கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வந்தாலும் கூட அவர் நல்ல வேலை, நல்ல கடன், தொழிலுக்கு உண்டான வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கறது உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் நல்ல நிலைமையில இருக்கணும். ஆனா எப்பவுமே ஒரு 6ஆம் அதிபதி வலுக்கிறாருங்கும் போது ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். 6ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலுமே வலுக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் படி சந்திரன் வந்து கும்பலக்கணத்துக்கு வலுக்கிறது நல்ல விஷயமே இல்லை. வேலை அவருக்கு குரு பார்வை இந்த மாதிரி இருந்துட்டாலும் கூட அப்பயுமே நல்ல வேலையை இதை கொடுத்தாலும் சில கடன் விஷயங்களை கொடுத்து ஜாதகரை கொஞ்சம் குடும்பத்துல ஆழ்த்துறத பார்க்க முடியுது. இல்ல நிறைய ஜாதகத்துல, இந்த கும்பலக்கண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கடன் கடன் சொல்லிட்டு வர்ற ஆட்களை பார்க்க முடியுது. சந்திர தசை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதனால ஏன்னா கும்பலக்கணத்துக்கு சந்திர தசை வருதா, கடன் வாங்காம இருக்கிறதுக்குள்ள எப்படியாவது ரொட்டேட் பண்ணி லைஃபை கொண்டு போறதுக்கு பாருங்க. சந்திரன் இருள் சந்திரனா யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பௌர்ணமி சந்திரன் வரும்போது, பௌர்ணமி நிலா முழுசா வரும்போது அன்னைக்கு நீங்க அந்த சந்திர தரிசனம் பண்றது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இருள் சந்திரனா இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி முடிவெடுக்க திணறுவாங்க. குழப்ப நிலை, மனச்சிதைவு, மன உழப்பம், இது மாதிரி உழப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மையை வந்து இந்த இருள் சந்திரன் கொடுக்கவே செய்வார். சோ யார் யாருக்கெல்லாம் தேய்பிறை சந்திரனா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நான் சொன்ன இந்த சந்திர வழிபாடை நீங்க செஞ்சீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பரிகாரமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தேய்பிறை சந்திரன் குரு பார்வையில இருக்கிறாரா, இட்ஸ் ஓகே. சுக்கிரனோட பார்வையில இருக்கிறார், ஓகே. தேய்பிறை சந்திரனுக்கு எக்காரணம் கொண்டும் சனியோட தொடர்போ செவ்வாயோட பார்வையோ கிடைக்கிறது நல்லதே இல்லை. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா டேமேஜ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பார்வை கூட அவருக்கு நட்பு ரீதியா போயிடும். ஆனா சனியோட பார்வை வந்து நிச்சயமா நல்லதே இல்லை. ஸோ தேய்பிறையா இருக்கிற சந்திரன் வந்து சனியை விட கொடும் பாவி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாவத்தன்மையா வெளிப்படுத்துவார் ஜாதகத்தில். ஜாதகரோட தாயார் கெடுவாங்க, தாயார் உடல்நிலை கெடும், மனசு கெடும்,
உளப்பாட்டமான முடிவு, ஒரு குழப்ப நிலை, மனக்குழப்பம் அப்படிங்கிற மாதிரி வாரி வளைஞ்சிருவாரு ரசாபுத்தியில் வரும்போதுதான். சோ இந்த இருள் சந்திரனா இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும்.